ஹிந்துவோ, இஸ்லாம் மதமோ ஹிந்து மதமோ எது கூட எது குறைய எது பெருசு எது சின்னதுன்னா பேச விரும்பலை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் பரபிரம்ம லோகம், அதாவது உயிர்கள் தோன்றிய காலம், உயிரானது தோன்றிய காலம். இது பரபிரம்மத்தில் 15 அடுக்குகளாக இருக்குது. இந்த 15 அடுக்குகளை வச்சு தான் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என பிரித்து அதை கணக்கு போடுறாங்க. இப்போ இந்த ரமலான் மாதம் இப்போ நோன்பு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக மும்மூர்த்திகளும் தோன்றக்கூடிய ஒரு நாள். அதாவது நம்ம சயின்டிஃபிக்காக சொன்னால் நைட்ரஜன், கார்பன் அண்டு ஹைட்ரஜன் மூணுமே இன்னைக்கு ஒன்று. அதாவது என்ன சொல்லணும், பரபிரமம், மகாவிஷ்ணு, சிவம்னு சொல்லுவாங்க. இங்கே முதல் பிறை பார்க்கறது. இந்த பிறை இன்னைக்கு பார்த்தோம்னா இது சுக்லபட்சத்தில் இது வளர்ந்துக்கிட்டே வரும். இது என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, இந்த நாட்களில் சுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் உணவுகளை குறைச்சி சுவாசத்தை ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி, அதாவது தொழுகை பிரேயர் இந்த மாதிரி அதிகரிக்கிறதும், நோன்பு வைக்கிறதும், வயிறு எம்டியாக போட்டு, ஏன்னா வயிறு எம்டியாக இருந்தால் மூச்சு காற்று நல்லா சுவாசம் பண்ணணும். ஸோ நம்முடைய உயிரோட தன்மை இந்த மாதத்தில் கூடும். ஏன்னா இந்த மாதம்தான் உயிருடைய ஆதிக்கமும் உயிரோட உணர்வுகளும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் போட்டு விடுறேன். அதாவது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் எனக்கு இது 1-2 ஒன்றா தோணுச்சு. ஏன்னா இப்போ மகா சிவராத்திரி முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இது 3வது நாள். 3வது நாளில் தான் இந்த முதல் பிறையை தொடர்ந்து பேர் தான் 3ஆம் பிறை. 3 பிறைகளும் வேறு உள்ளே இருக்குது. ஒரு கருப்பு பிறை இருக்குது, ஒரு ஊதா கலர் பிறை இருக்குது, அடுத்து வெள்ளை கலராக பிறை இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கு அந்த ஒரிஜினல் பிக்சரையும் நான் என்ன பண்ணுறேன், நான் இதில் நான் போட்டு விடுறேன். அந்த ஒரிஜினல் அது எப்படி இருக்கு இன்றைக்கி பிற அப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினலாக உள்ள ஒரு பிக்சரு. இது எல்லாருமே பார்த்துக்குங்க. இதில் என்ன மெயின்னா, இந்த பரபிரம்மங்கிறது சக்திக்கும் மகாவிஷ்ணுங்கிறது உயிருக்கும் இந்த பிறை, அதாவது வெண்மை வெள்ளை பிறை அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீவனுக்கு உரியது. ஆக மொத்தத்தில் நம்முடைய ஜீவ ஆற்றல், உயிராற்றல், சக்தி ஆற்றல் மூன்றுமே இப்போ நம்ம வைக்க போகிற நோன்புகளில் விரதங்களில் கண்டிப்பாக எனர்ஜி நிறைய உயிர்த்தன்மை கூடும். யாராருக்கெல்லாம் சுவாச பிரச்சனை இருக்கோ, மூச்சு பிராபலங்கள் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்களாம் இந்த நோன்பு இருந்து அது கரெக்டாக முறையாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட்டுட்டு அது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி